ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீகலாஜி சேனல். இன்றைக்கி நம்ம விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். இந்த படத்தில் வந்துட்டு நம்ம விஜய் சேது சார், சூரி சார், தென் ஹீரோயின் பதிமஞ்சவாரி மேம் அவங்க, தென் சேத்தன், கௌதம் வாசுமன், ஸோ இந்த மாதிரி வந்து பல பட்டாளங்கள் நடித்து இந்த ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை 2. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்துகிட்டே இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்கல, புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தென் வந்துட்டு ஒரு ரிவ்யூ தான் வந்து இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, விடுதலை பார்ட் 1 பார்த்துருப்போம். கடைசி எண்டிங்கில் வந்துட்டு நம்ம சூரிய சார் வந்துட்டு விஜய் சேது சாரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி வந்து ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ், அந்த வாத்தியார்னா யார் அப்படிங்கிற ஒரு கதை தான் நம்ம விடுதலை 2 அப்படிங்கிற ஒரு படைப்பை வெற்றிமாறன் சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய அரசியல் பேசுது. அந்த வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் எப்படி இங்கே இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய அரசியல், நிறையா டைமென்ஷன்ஸில் வந்துட்டு வெற்றிமாறன் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. டைலாக்ஸில் இருக்கட்டும், ஒரு சீன்ஸில் இருக்கட்டும், முக்கியமான சீன்ஸ் இதுதான் வந்துட்டு நான் கொண்டு வந்தது, நான் இங்கே வர காரணமான இருந்தது அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் ஒரு ஒரு காமனான ஒரு ஆடியன்ஸுக்கு அது புரிகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதுதான் பகுத்தறிவு உள்ள மனுஷனுக்கும் ஒரு நிறைய சினிமா நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து புரியும். பட் ஒரு ஒரு டென்ஷன்லேயோ, ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ, தென் வந்துட்டு ஒரு பிஸ்னஸோட ரிலேட்டடாக கூடிய ஒரு டென்ஷன்ஸு, ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்க ஒரு டென்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனை படத்தை வந்து நம்ம தேட்டரில் வந்து ரசிக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது அந்த படம் புரியாது. ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. பட் வந்து புரியலையே அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி வந்து எளிய மக்களுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு பால் டைலாக்ஸ் வந்துட்டு புரியலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு, ஓகே இதுக்கு தான் இது சொல்கிறாங்களா, இதுக்கு தான் இது சொல்கிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து பெரிய லெவலாக இருக்குது படம். படம் பெரிய லெவலில் இருக்குது, சொல்கிறதுக்கு வந்து நான் வார்த்தையே இல்லை. ஸோ அந்தளவுக்கு டைலாக்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு சீன்ஸ் மேக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக வந்துட்டு இந்த விடுதலை படத்தை பார்க்குறேன். வெற்றிமாறன் சார் வந்து நான் பொறுத்த வரைக்கும் கன்யூஷனாக பிளாக் ஃபாஸ்டர், கன்யூஷனாக ஒரு ஹிட்டு, கன்யூஷனாக வந்துட்டு எந்த ஒரு விமர்சனமும் வாங்காமல் வந்துட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து நான் அடுத்தடுத்த ஒர்க் ஜேர்னி வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் கேட்டுக்கிறோம். தென் இளையராஜா சாரோட மியூசிக்கு சூப்பர். அது தினம் தினம் ஒன்று சாங் வந்துட்டு வேறு லெவல். விஜய் சேது சாரோட நடிப்பு சும்மாவே சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. மஞ்சு வாரியர் மேம் அவங்களோட நடிப்பும் வந்து நான் சூப்பராக இருக்குது, அப்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அசுரனுக்கு அப்புறம் அசுரன் அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் வந்து நல்லாயிருக்கு. சூரி சாரோட விடுதலை பார்ட் 1 நிறையா சீன் காமிச்சிட்டாங்க. விடுதலை பார்ட் 1 நிறைய சீன் காமிச்சிட்டாங்க. பார்ட் 2 வந்துட்டு சீன்ஸ் கம்மி, பட் வர எல்லாமே ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வாங்கியிருக்காங்க, நல்லா அதுவும் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் கேமரா வேல்ராஜ் சார் எப்பயும் போல் சூப்பராக பண்ணிட்டாரு. எடிட்ரு கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சில சீன்ஸ் வந்துன்னா புரியலை, பட் வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் பக்காவாக வச்சிட்டாங்க. ஓவரால் படம் வந்து பகுத்தறிவுக்கு நல்ல ஒரு என்ன நாலேஜ் கொடுக்குற ஒரு படமாக கண்டிப்பாக விடுதலை 2 இருக்கும். என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் ஏதாவது கற்றுக்கணும், நம்ம அரசியல் என்ன, நம்ம எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், ஒரு தீவிரவாதியை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லா தீவிரவாதியும் இல்லை, ஒரு சில பேர் போராளின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாகவே வந்து பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல் அந்த மேக்கிங் சீன்ஸு, கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து ரொம்ப வந்து நம்பாச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் படம் சூப்பர். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.